பிறருக்கு கொடுக்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்போ தான் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இருக்கக்கூடாதுன்னா பிறருக்கு கொடுக்கின்ற எண்ணம் இருக்கணும். பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தால் மலச்சிக்கல் கூட உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மலத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிலத்துக்கு கொடுக்குறீங்க, இந்த பூமிக்கு கொடுக்குறீங்க. அந்த மலத்தை உண்ணுகிற உயிரினங்களும் இந்த பூமியில் இருக்குது, இந்த நிலத்தில் இருக்குது. நம்ம மலம் கழிக்கிறோம், அந்த மலம் நமக்கு தான் அது கழிவு. ஆனால் அந்த மலம் என்பது நிறைய உயிர்களுக்கு உணவாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உணவை சாப்பிட்றீங்க, அது மலக்கழிவாக அது பூமியில் விடுறீங்க. பூமியில் மலத்தை கழிக்கிறீர்கள். அப்படி கழிக்கப்படுகிற அந்த மலமானது பல உயிரினங்களுக்கு, பாக்டீரியாக்களுக்கு, அப்புறம் நிறைய உயிரினங்களுக்கு அது உணவாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்னென்னா கொடுக்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். நீங்கள் பழத்தை எடுக்கிறீங்க, ஆனால் கொடுக்குறீங்களா, மலத்தை கொடுக்கின்ற எண்ணம் இந்த பூமிக்கு கொடுக்கணும். அது நீங்கள் கொடுக்குற எண்ணங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம மனுஷங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளை அறியாமலேயே நாம் பிற உயிரினங்களுக்கும் கொடுக்குறோம். நாம் செத்துப்போனால் நம்ம உடம்பை திங்கிற உயிரினம் பிற உயிரினங்களாக தான் இருக்குது. நம்ம மலம் கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்கிறோம். அது எத்தனை உயிரினங்களுக்கு உணவாக இருக்குது சொல்ல முடியாது. அப்போ நாம் பிற உயிர்களுக்கும் நம்ம கொடுத்து தான் தேரணும். பிற உயிரினங்களிடமிருந்து நாம் வாங்குகிறோம். இப்போ தாவரங்கள்லேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்புறம் இப்படி நம்ம பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம வாங்கி நாம் எடுத்துக்கிறோம். நம்ம உணவெல்லாம் பிற உயிரினங்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது மாதிரி பிற உயிரினங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். மனுஷங்கிட்ட இருந்து மட்டுமே நம்ம வாங்குறது கிடையாது, பிற உயிரினங்களிடமிருந்தும் நாம் எடுக்கிறோம். இப்போ தாவரங்கள், பழங்கள், காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம், அது ஒரு பிற உயிரினம் தானே, அதுலேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அப்போ அதை சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நாம் பிற உயிரினங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ மலக்கழிவு என்பது அப்போ கொடுக்குற எண்ணம் இருக்க வேண்டும். எதையுமே நம்மளே வச்சுக்கணும், பதுக்கி வச்சுக்கணும், பிறருக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பிறருக்கு என்பது பிறருக்கு கொடுக்கணும் என்பதில் அதில் மனுஷங்க மட்டும் வரமாட்டாங்க, பிற உயிரினங்களும் அதற்குள் அடக்கம். அதனால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்க வேண்டும். பிறருக்கு, பிற உயிரினங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், குறிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அதில் உங்களுக்கு உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் வராது. எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கணும், யாருக்குமே கொடுக்கக்கூடாது, பதுக்கி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மலம் கூட உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகாது. மலத்தை கூட நீங்கள் பதுக்கி விடுவீர்கள். மலம் கூட வெளியே போயிடக்கூடாது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது என்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்பு என்ன பண்ணும், உங்கள் உடம்புக்குள்ளே அந்த மலம் தேங்க ஆரம்பிச்சிடும். கழிவுகள் வெளியே போகவே போகாது. அப்போ நீங்கள் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகணும். அந்த பகிர்ந்து உண்ணுதல் இருக்குல்ல, அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகணும். இன்றைக்கி இருக்கிற பிஸியான உலகத்தில், ரொம்ப மக்கள் பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உலகத்தில் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை நிறைய பேர் மறந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்களோ, எங்கேயோ ஒரு உறவினர்களோ நண்பர்களோ எங்கே போனாலும் சரி, இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தில் ரொம்ப தாராளமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கின்ற எண்ணத்தை உங்களுக்கு ரொம்ப உறுதியாக்கிக்கிட்டே போகும். அதுதான் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பண்ணும். மலச்சிக்கல் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை தீவிரப்படுத்தணும். அதை கண்டு காணாமல் கடைபிடிக்கக்கூடாது. உங்களை அறியாமல் அது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் வாழவே கூடாது. கடுமையான தீவிரமான முக்கியத்துவம் கொடுக்கணும். பகிர்ந்து உண்ணுதலில் தீவிரமான முக்கியத்துவத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு உணவு செரிமான குறைபாடெல்லாம் நீங்கும், மலச்சிக்கல் நீங்கும், மனசு அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்போது கொடுக்கின்ற எண்ணம் வரும். பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தில் கொடுப்பதும் வாங்குவதும் ரெண்டுமே அடங்கியது தான் பகிர்ந்து உண்ணுதல். பகிர்ந்து உண்ணுதல் என்பது கொடுத்து கொண்டே இருப்பதல்ல, அல்லது வாங்கி கொண்டே இருப்பதல்ல. கொடுப்பது 50%, வாங்கி உண்ணுவது 50%. கொடுத்து உண்ணுவது பிறருக்கு உணவை கொடுப்பது, பிறரிடம் உணவை வாங்குவது. அப்போ இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை நீங்கள் தீவிரமாக கடைபிடிக்கும்போது அந்த கொடுக்கின்ற வழக்கம் இருக்குல்ல, அந்த கொடுக்கின்ற உணர்வு உங்களுக்குள்ளே உறுதியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் இருக்குது. அந்த மலம் என்பது உங்கள் உடம்புலேருந்து வெளியேறி அந்த பூமிக்கு போகுது, அதுவும் ஒரு உயிர்களுக்கு உணவாகிறது. அப்போது அந்த மலத்தை நீங்கள் பிறருக்கு கொடுப்பதில், பிறருக்கும் பிற உயிரினங்களுக்கும் கொடுப்பதில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அப்போ மலத்தை கூட ரொம்ப ஆர்வமாக கழிப்பீங்க. ஏன்னா அதுவும் பிற உயிரினங்களுக்கு உணவாக போதில்லை, அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் கொடுக்கின்ற உணர்வு உங்களுக்கு உறுதியாக இருந்தால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. அதனால் பகிர்ந்து உண்பதை எப்போதும் தீவிரமாக கடைபிடிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்பதில் எப்படி கடைபிடிக்கணும்னா, உங்கள் உணவு கட்டுப்பாடு, உங்களுக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் எதை உண்ணுவீர்களோ அதைத்தான் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் எதை உண்ணுவீர்களோ, எந்த உணவுகளை நீங்கள் உண்ணுவீர்களோ அதை மட்டும்தான் நீங்கள் பிறரிடமிருந்து வாங்க வேண்டும். நீங்கள் உண்ணக்கூடாது என உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது சில உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்போ அதை பிறர் கொடுக்கும்போது நீங்கள் அதை வாங்கக்கூடாது. நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிடணும். அது மாதிரி நீங்கள் எதை சாப்பிடுவீங்களோ அதுதான் நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும்.
நான் இதை சாப்பிட மாட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் இதை சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எதையும் கொடுக்காதீங்க. நீங்கள் எதை சாப்பிடுவீங்களோ அது தான் பிறருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு நினச்சி அது தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பகிர்ந்து உண்ணுவது என்பது சும்மா அது ஒரு வெற்று வழக்கம், அறிவுபூர்வமான அணுகுமுறை அதில் இருக்கணும். பகிர்ந்து உண்பது என்பது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையோடு அது கடைபிடிக்கப்படும் பொழுது அது நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.